நம்ம மனசு ஏதாவது சொல்லி நம்மள உசுப்பேத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம மூளை என்ன சொல்லும், வேணாம் இது போதும் இது போதும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம மூளை நமக்கு ஏதாச்சும் ஒரு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம காது கொடுத்து கேட்கணும். நமக்கு நாமே அதை போதும்னு சொல்லிக்கணும். அன்பு, பாசம், காதல், நட்பு, கோபம், வன்மம் ஒரு காலகட்டத்துல எல்லாமே போதும்னு தோணும். அளவுக்கு மீறி காமிக்கிற அன்பாகட்டும், கோபமாகட்டும், நட்பாகட்டும், போதும்ங்கிற சொல் எப்ப நம்ம சொல்ல பழகிக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. ஏன் அதை நம்ம சொல்ல மாட்டோம்? எது அதை நம்மளை தடுக்குது? ஏன் போதுங்கிற சொல்லு நமக்கு சொல்ல தெரியாதா என்ன? அதுல எது நம்மை தடுக்குது? போதும்னு சொல்லி அவங்க நம்மள தப்பா எடுத்துக்கிட்டா, நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட வாங்க நீங்க செஞ்சது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்மகிட்ட பேசாம ஆயிடுவாங்களோ, என்னை பத்தி ஒரு அபிப்பிராயத்தை அவங்க மாத்திப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். நம்ம அடுத்தவர்களால் அங்கீகரிக்கப்படாம போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். நிறைய இடத்துல இது தேவைப்படாத ஒரு ஆதங்கம் தான். நம்மளுடைய ஒரு அன்றாட நிகழ்வுகளை, நம்மளுடைய இயல்பு தன்மையை கொஞ்சம் அசைத்து பார்க்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நிமிஷம் சுதாகரிச்சு பார்த்து இது வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணி, வேண்டாம் என்று தோன்ற பட்சத்துல நம்ம எப்போதெல்லாம் திடமாக சொல்ல பழகுகிறோமோ அப்போ நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயமா வராது. முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தால் எதிலையுமே வெற்றி பெற முடியும்.